பூங்காட்டு திரும்பமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கு வந்து திரும்ப ஒரு கனவு வரும். அந்த கனவில் குமரனை வந்து ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கனவு வரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீரபத்ரன் வந்து அங்கே வந்து ஆனந்தியை வந்து திட்டுவாங்க. ஆனந்தி வந்து என்ன திட்டுவாங்க அப்படின்னா, எவ்வளோ தைரியம் தான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்போம், நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் ஆனந்தியை திட்டுவாங்க. ஆனால் ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, இனிமே என் வாழ்க்கையில் நீ கிடையாது, எப்பயோ நீ கட்டின தாலியை மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டேன், இப்போ வந்து எனக்கு புது வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, என் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இந்த வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது, இனிமேல் உனக்கு பயப்படுற ஆனந்தி நான் கிடையாது, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுலே பார்த்திங்க அப்படின்னா வீரபத்ரனை ரொம்பவே வந்து ஆனந்தி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. வீரபத்ரன் எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருப்பாரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கனவில் வந்து அடிக்கடி வந்து குமரனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆனந்திக்கு கனவு வருது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த குமரனோட அத்தை பொண்ணு இன்பா வந்து சொல்லியிருக்க பொய்யை நினச்சும் அவங்க பயப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்பா வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சும் ஆனந்தி வந்து பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சு எப்போ அவங்களோட காதலை குமரன் கிட்ட சொல்லி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.